வாக்காளரை சேர்க்கும் முகாம் நடந்தது. சனி ஞாயிறு 2 நாள் சிறப்பாக நடந்தது. ஃபார்ம் 8ல கொடுக்கறதுக்கு மிக தேவையான அந்த ரெண்டல் ப்ரூஃப் அப்படிங்கறத தாசில்தாரே கொடுக்கலாம், அதுவும் ஃப்ரீயா கொடுக்கணும் அப்படின்ட்டு தமிழ்நாடு அரசாங்கம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதை எவனும் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. ஃபார்ம் 8 கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. ஃபார்ம் 8 வாங்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. வாங்க மாட்டேன். ஏன்னா ஃபார்ம் 6 கொடுங்க அப்படின்னா அதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. நம்ம போன இதுல சொன்ன மாதிரியே இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப நம்ம ஏஜ்ல இருக்கவங்களோட அப்பா அம்மானா உயிரோட இருக்காங்க, நம்மளால அவங்களோட டீடைல்ஸ ஃபார்ம் 6க்கு தேவையானதை பூர்த்தி பண்ண முடியும். நீங்க தான் 60-70 வயசுல உள்ள ஆட்களையே நீக்கிருக்கீங்களே, அவங்களோட இல்ல டெக்னிக்கலா பார்க்க வேண்டியது. ஃபார்ம் 8 நம்ம எதுக்கு கொடுக்குறோம்? அட்ரஸ் ஷிஃப்ட். போன முறை வேற ஒரு தொகுதியில ஓட்ட போட்டேன், இப்போ இந்த தொகுதிக்கு வந்துட்டேன், அதனால எனக்கு முகவரி மாற்றம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்றதா ஃபார்ம் 8. டெலிட்டட் தானே வரான் உங்ககிட்ட வரவன் யாரு? ஆப்சென்ட் ஷிஃப்டட் டெலிட்டட் தான் வரான். ஷிஃப்டட் அவன் தான் வரான். ஃபார்ம் 8 உங்களுக்கு வாக்காளர் பட்டியல பேர் வந்துச்சு, ஆனா வேற தொகுதியில இருக்கு, நான் இருக்கிற தொகுதியில இல்ல, எனக்கு இந்த தொகுதியில ஓட்டு போடுறதுக்கு மாத்தி கொடுன்னு கேக்குறது. அது நாங்க ஃபார்ம் 6 தான் கொடுப்போம், நீ புதுசா அப்ளை பண்ணிக்கோ. புதுசா அப்ளை பண்ணா எஸ்ஐஆர் எதுக்கு பண்ண? டூப்ளிகேட் ஆகாதா? டூப்ளிகேட்னோட தான் ஞாபகம் வருது. நவம்பர் 27ஆம் தேதி இதே எலெக்ஷன் கமிஷன் டூப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் பயனில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ்ன்ற ஒரு பெரியும் பத்திரிகை என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவங்க அதுக்கப்புறமும் அதே சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணிருக்காங்க, அது இல்லாம இன்னொரு சாஃப்ட்வேரும் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. இப்போ இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ்க்கு அப்புறம் நிறைய டூப்ளிகேஷன் என்ட்ரிஸே நம்ம பாக்குறோம். அதுவும் இல்லாமல் ஃபார்ம் ஃபில் அப் பண்ணி கொடுக்காதவங்களுடைய பேர் கூட மறுபடியும் வரைவு வாக்காளர் பட்டியல செத்தவங்க எதுனா வந்திருக்கு. ஏங்க, பத்திரிகையாளர் நெல்சன் சேவியர் அவர் அடிக்குவேட் டாக்குமெண்ட்ஸ் இல்லாம எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் அப் பண்ணி கொடுத்திருப்பாரா? முடியாது. அவர் பேர் இல்லன்னு இல்ல, செத்து போன இருக்கு. இவங்க என்ன சுடுகாடு இடுகாடுலனா போய் எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுத்து வாங்கினாங்களா அப்படின்றது தெரியல. நேத்து நடந்த முகாம்களையும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அதிமுக காரங்க காலையில சும்மா வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆமா, மத்தியானத்துக்கு அப்புறம் இல்ல. மத்த கட்சிக்காரங்க சுத்தமா அங்க இல்லவே இல்ல. அவங்களுக்கு இது பத்தி என்னன்ற விவரம் தெரியல. இப்போ நம்ம அங்க யாரும் உங்களுடைய ஃபார்ம் 8 வாங்கல அப்படின்னா உடனே ரெக்கார்ட் பண்ணுங்க. ஏன் ஃபார்ம் 8 வாங்க மாட்டேன்னு அவங்க கிட்ட ரிட்டனா எழுத்துப்பூர்வமா எழுதி வாங்குங்க, வீடியோ எடுத்து. ஃபார்ம் 8 வாங்க மாட்டேன், ஃபார்ம் 8 டிஸ்ட்ரிபியூட் பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடிய இந்த தேர்தல் அலுவலர்களை எடுத்து அம்பலப்படுத்துங்க. அவங்க சமூக வலைதளங்கள்ல அம்பலப்படுத்துங்க. நீங்க இப்போ எந்த அட்ரஸ்ல இருக்கிறீங்களோ அந்த அட்ரஸ்ல தான் உங்களுடைய ஓட்டு இருக்கணும். நீங்க அதுல டிஎம்கே ஹேண்டில் அட்டாக் பண்ணுங்க, ஏடிஎம்கே ஹேண்டில். எதிர்காலத்துல இதே மாதிரி ஷிஃப்டட்னு போட்டு உங்க பேரை தூக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஆமா, அதனால மிக ஜாக்கிரதையா இந்த ஒரு அடுத்த முகாம்லயோ அதுக்கு அடுத்த முகாம்லயோ ஜனவரி 12க்குள்ள முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். இது சீரியஸான விஷயம். மக்கள் இதை இன்னும் கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம விரும்புறோம். எதுக்குன்னா, ஆதார் கார்டு வந்த புதுசுல நாமெல்லாம் ஆதார் கார்டு அசால்ட்டா தானே நினைச்சோம். இன்னைக்கு எதுக்குன்னே நமக்கு தெரியாம இருந்தது இல்லையா ஆதார் கார்டு. டிசம்பர் 31க்குள்ள ஆதாரையும் பேனையும் லிங்க் பண்ணலனா நம்மளோட வருமான வரி எல்லா இடத்துக்கும் ஆதார் கார்டு தேவைப்படுது இல்ல. அது போல எதிர்காலத்துல வாக்காளர் அடையாள அட்டை, உங்களுடைய குடியுரிமை சம்பந்தமான எல்லா விஷயங்களுக்கும் அது தேவைப்படும். ஆமா, இன்னைக்கு பாஸ்போர்ட்ல ஓட்டர் ஐடி வேண்டாம், நீங்க பாஸ்போர்ட்டுக்கு ரேஷன் கார்டை வச்சு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிலாம் இருந்தாலும் கூட எதிர்காலத்தில் நீங்கள் இந்திய குடிமகன் தானா, இந்திய தேர்தலில் வாக்களிக்கிறீர்களா அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாக இருக்க போறது வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய உங்களுடைய பெயர். அதனால தயவு செஞ்சு சிரமம் பார்க்காம தாசில்தார் ஆபீஸ் போய் உங்களுக்கான இருப்பிட சான்றிதழை இலவசமாவே அரசாங்கம் தருது. தாசில்தார் கையெழுத்து மட்டும் இருந்தா போதும். நீங்க தயவு செஞ்சு அதை வாங்குற வழியை பாருங்க. நாளை பின்னிக்கு உங்களை இந்த இந்திய குடிமகன் அப்படின்றத அங்கீகரிக்க போறதே சொல்றானுங்கல்ல, இந்திய வாக்காளர் இல்ல, உன் பேர் வாக்காளர் பட்டியல இல்லன்றானுங்கல்ல, நாளைக்கு நீ இந்திய குடிமகனே இல்ல, நீ பாகிஸ்தானுக்கு போ, பங்களாதேஷ்க்கு போன்னு சொன்னா எங்க இருந்து போறது அப்படின்ற ஒரு பெரும் சிக்கல் இருக்கு. அதனால திரும்ப சொல்றோம், தயவு செஞ்சு இந்த பிரச்சனையே ஈஸியா முடிச்சு விட்டுருங்க. அங்க போய் உங்களுக்கு லேட் ஆகுது அப்படின்னா
நீங்க உடனே இதெல்லாம் சோசியல் மீடியால பதிவு பண்ணுங்க. நான் வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு, ERO வரதுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுது, வரல. மீட்டிங் அவரோட வேலையே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து அந்த கேம்ப்ல இருக்கிறதுதான். மீட்டிங் இல்ல அவரோட வேலை. அதனால இதை எல்லாம் அம்பலப்படுத்த வேண்டியது உங்களுடைய பொறுப்பு, நம்முடைய பொறுப்பு. வளர்த்த வாயை கடிக்கிறது, நாய் தான் கடிக்கும், இப்ப வந்து வாய் கடிக்குது. அது எந்த வாய் அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்னாப் கோஸ்வாமியுடைய வாய். ஹிந்தி தெரிஞ்சவங்க, லைட்டா இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க தான் வந்து ரிபப்ளிக் டிவி பார்ப்பாங்க, பார்ப்பாங்க. தமிழ்ல ரிபப்ளிக் டிவி வர்றதே கிடையாது. நாம அர்னாப் கோஸ்வாமியை ரிபப்ளிக் டிவிக்கு முன்னாடி காலகட்டத்திலும் பார்த்திருக்கோம். நேஷன் வாண்ட்ஸ் டு நோ அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருப்பாரு. பேச வந்தவங்களே பேச விடாமல் செய்து கொண்டு இருப்பாரு. அதே அர்னாப் கோஸ்வாமி அவரு சொந்தமா ஒரு டிவி ஆரம்பிச்சாரு. அந்த டிவி டிஆர்பில நம்பர் 1ல இருந்துச்சு, ரொம்ப வருஷமா இருந்துச்சு. பாத்தீங்கன்னா 2019 தேர்தல் காலகட்டத்தெல்லாம் இவங்க மோடியுடைய வெற்றிக்காக மிக முக்கியமாக முன்கள வீரனாக நின்று பாடுபட்டவர் அர்னாப் கோஸ்வாமி. ஆனா சமீப காலமாக அர்னாப் கோஸ்வாமி மோடியை கடிக்கிறார், பிஜேபியை கடிக்கிறார். இதற்கான காரணங்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது டிஆர்பி வந்து குறைஞ்சிருச்சு. டிஆர்பின்ற ரேட்டிங் வந்து அவர் குறைஞ்சிருச்சு. எப்பவுமே வந்து ஒரு கட்சி சேனலுக்கான டிஆர்பிங்கிறது கம்மியா தான் இருக்கும். இப்ப ஒண்ணு இல்ல, கோடி மீடியான்ற ஒரு முத்திரை இது பண்ணுது. சமஸ் வந்ததுக்கு அப்புறம் எப்படி புதிய தலைமுறை காத்து வாங்குதோ அதே போல அங்கேயும் வந்து காத்து வாங்க தொடங்குது. இன்னொன்னு, மோடியின் இந்த விவகாரங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஹிரண் ஜோஷி அப்படின்றவர் வந்து காணாம போயிட்டார். அவர் தான் வந்து இந்த மேற்படி வேலைகள் எல்லாம், இவங்களுக்கு இவ்வளவு காசு கொடுக்கணும், இவ்வளவு காசு, இந்த பிஸ்கட்டை போடணும், இந்த பிஸ்கெட்டை போடணும், இந்த நாய் வந்துச்சுன்னா இந்த பிஸ்கட் மில்க் பிஸ்கட்டை தான் விரும்பி சாப்பிடும், அதுக்கு மில்க் பிஸ்கட்டை தனியா எடுத்து வைக்கணும். இதெல்லாம் தெரிஞ்ச இன்னைக்கு இந்த டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ணணும். இந்த டேக்லாம் தான் வந்து ட்விட்டர்ல ட்ரெண்டிங் ஆகணும், இன்ஸ்டாகிராம்ல இந்த போட்டோஸ் அதிகமா வரணும். அது மட்டும் இல்ல, இப்ப எப்படி விஜய்க்கு வந்து ஒரு மாமா பைய அட்மினா இருக்கானோ, யாரா இருந்தானோ, இப்ப யாருன்னு தெரியல, அதே மாதிரிதான் இவரும் இருந்திருக்காரு. மோடியின் சமூக வலைதள பக்கங்களை பார்த்து கொண்டிருந்தவர் தான் இந்த ஹிரண் ஜோஷி அப்படின்றவர். இவர் காணாம போயிருக்கார். இப்ப அவர் இருக்கிற இடத்துல, அதாவது இந்த எப்படிங்க இவங்கெல்லாம் காணாம போறாங்க, எனக்கு ஒண்ணும் புரியல. எனக்கு ஹிரண் பாண்டியா காணாம போலையா லக்கி? இல்லங்க, நாட்டோட துணை ஜனாதிபதியா ஒருத்தர் இருந்தாரு, ஜெகதீப் தன்கர். போன வருஷம் வரைக்கும் அவர் வந்து அவ்வளவு ஃபேமஸா இருந்தாரு. அவர் என்ன ஆனாரு ஏதா ஆனாரு இது வரைக்கும் யாருக்குமே உடம்பு சரியில்லைன்னாங்க. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் ஒன்றும் புரியல. அது மாதிரிதான் மோடியுடன் தொடர்புடையவர்கள் எல்லாமே வந்து காணாமல் போய் விடுகிறார்கள். இப்போ அவர் மாற்றப்பட்டு இன்னொரு ஆள் வந்திருக்காரு, அதனால அவர் வந்து குலைக்கிறார். எதுக்கெல்லாம் குலைக்கிறாருன்னா, இவர்கிட்ட அந்த லிஸ்ட் இல்ல, பழைய லிஸ்ட் வேற இல்ல. ஆமா, இவனுக்கு பிஸ்கட் போடுறதா இல்ல ராபிஸ், அதை விட முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது. ரிபப்ளிக் டிவி ஆரம்பிச்சப்போ அர்னாப் கோஸ்வாமிக்கு பின்னாடி இருந்து பினான்சியலா யாரு ஹெல்ப் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா அதானி குரூப். ஆமா, அவங்க வந்து ஒரு ஆண்டுக்கு ரிபப்ளிக் டிவிக்கு நம்ம எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம் அப்படின்னு கணக்கு வழக்கு பாப்பாங்கல்ல. என்னெல்லாம் இருந்தாலும் அது ஒரு கார்பரேட் கம்பெனி தானே, அதுக்கு அதானி ஓனரா இருந்தாலும் அது ஒரு கார்பரேட் கம்பெனி தான். அதுல வேலை பாக்குறவங்க MBA படிச்சவங்க, இது படிச்சவங்களாம் தான். அவங்க கணக்கு வழக்கு பார்க்கும்போது இவனுக்கு கொடுக்குற காசுக்கு நம்ம சொந்தமா 10 சேனல் நடத்த முடியும், அவ்வளவு காசை தண்ட கர்மாந்திரமான இவனுக்கு கொட்டி கொடுத்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு அதானிக்கு அதுல போய் ஓதி இருக்காங்க. அதுக்கு பிறகுதான் அதானி என்ன பண்ணிருக்காரு, NDTV பங்குகளை வாங்கி இன்னைக்கு NDTV நிறுவனம் அதானியுடைய நிறுவனமாக மாறிவிட்டது. இப்போ NDTV டிஆர்பியிலும் மேல வந்துட்டு இருக்கு. அதானி அதுல பணத்தை கொட்டிக்கிட்டு இருக்கிறாரு, நிறைய செலவு பண்றாரு, அது மேல வந்துட்டு இருக்கு. ரிபப்ளிக் டைரக்ட் காம்படிட்டரான NDTV மேல போயிடுச்சு, ரிபப்ளிக் கீழே போயிடுச்சு. அதனால விளம்பர இதுவா பார்க்க போனாலும் கூட வருவாய் NDTVக்கு அதிகமாக போகிறது. ரிபப்ளிக் வர வேண்டிய வாய்ப்புகளை எல்லாம், ஒரு ஊர்ல ஒரு ஆட்டக்காரி தான் இருக்க முடியும், இன்னொரு ஆட்டக்காரி புது ஆட்டக்காரி வந்துச்சுன்னா மவுசு அங்க போயிடும். எல்லாம் சிகா நோக்கி போறது இல்லையா, சிவகார்த்திகேயன் நோக்கி. அவர்தான் இனி அடுத்த சூப்பர் ஸ்டார். ஆமா, இப்பவே சிவகார்த்திகேயன் வந்து இளைய தளபதினு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க, அடுத்து தளபதினு சொல்லுவாங்க போல இருக்குது. இது மாதிரி போயிட்டு இருக்குது. இதுதான் வந்து அர்னாப் கோஸ்வாமியுடைய முக்கியமான காரணம். அர்னாப் கோஸ்வாமி இப்போ எதற்காக எல்லாம் குரல் கொடுக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்திய பிரதேசத்துடைய பாஜக தலைவர் ஒருத்தருடைய குடும்ப திருமணம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா நடந்திருக்கிறது. ஜெயலலிதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டிபேட். ஜெயலலிதாவோட வளர்ப்பு மகன் திருமணம் போல அவர் வந்து அடிமடியிலேயே கை வைக்கிறாரு. ஆரவல்லி மலைத்தொடர்ல இருந்து கனிம வளங்களை திருடுகிறார்கள் அப்படின்னு அது ஒரு பெரிய பிரச்சாரமா பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் டெல்லி, இந்த ஊர்ல திருடுறதும் ஒருத்தனால தான் முடியும், அது அதானியாலதான்.
இது கூட தெரியாதா எங்களுக்கு? டெல்லியோட காற்று மாசுபாடு இதுக்கெல்லாம் வந்து டெல்லியோட காற்று மாசுபாடு, டெல்லியில நடக்கிறதும் பாஜக ஆட்சிதான், ஒன்றியத்தில் நடக்கிறதும் பாஜக ஆட்சிதான். சரி, இந்த இத்தனை ஆண்டுகளாக இந்த சுற்றுச்சூழல் பிரச்சனை இந்தியாவில் இருந்ததே இல்லையா? இந்த மாதிரியான ஆடம்பர திருமணங்கள் இந்தியாவில் நடந்ததே இல்லையா? இவ்வளவு நாளாக பேசாமல் கடந்த ஓரிரு மாதங்களாக பேச ஆரம்பிச்சிருக்க அப்படின்னா உனக்கு பசிக்குதுன்னு அர்த்தம். உன் எஜமானர்கள் உனக்கு சரியா பிஸ்கட் போடல, அதனாலதான் அவங்களுக்கு எதிராகவே குலைக்க ஆரம்பித்திருக்கிறாய். அடுத்து கடிக்கவும் ஆரம்பிப்பாய். கொஞ்சம் கொஞ்சமா அமித்ஷாவை போய் கடிப்பாய், போய் கடிப்பாய். இதெல்லாம் பார்த்து யார் திருந்தணும்? யார் திருந்தணும்? எடப்பாடி திருந்தணும். எடப்பாடி திருந்தணும். ஆமா, ஏன் எடப்பாடி நிறைய பேருக்கு பிஸ்கட் போட்டுட்டு இருக்காரு. பிஸ்கட் போட்டு அவர் பாட்னி எதையாவது பேசுறாருங்க. திருப்பூர் அதிமுகவின் கோட்டை அப்படின்னு சொல்லி திருப்பூர்ல போய் பேசிட்டு இருந்திருக்காரு. யார் எம்எல்ஏங்க? திருப்பூர்ல எம்எல்ஏ, விசிகே எம்எல்ஏ, டிஎம்கே எம்எல்ஏ கூட கிடையாது. உனக்கு டைரக்ட் காம்படிட்டரான டிஎம்கே எம்எல்ஏ கூட கிடையாது. நீ வந்து விசிகே வேட்பாளரிடம் தோற்று போட்டிருக்க, கூட்டணி கட்சியிடம் தோற்று போயிருக்கிற. சரி, 2019 இடைத்தேர்தல் ஜெயிச்சியா? இல்ல. அப்போ நீ தோத்து போயிட்ட. 2 தேர்தல்களாக தோத்து போயிருக்கக்கூடிய ஒரு தொகுதிய கோட்டைன்னு சொல்றனா உனக்கு மனநலம் எப்படி இருக்கு அப்படின்னு டெஸ்ட் பண்ண வேண்டிய நிலையில. பொங்கலுக்கு 5000 ரூபாய் கொடுங்க பாப்போன்னு இருக்காரு. கொடுத்துருவாங்க, அவங்க கொடுத்துருவாங்க. நீ என்ன ஆவ? அவங்க பாட்டு கொடுத்துருவாங்க. நீ சொன்ன அப்படிங்கறதால மட்டும் கிடையாது. தேர்தல் ஆண்டு எனும் போது எல்லா மாநில அரசாங்கமும் கொஞ்சம் தாராளமா தான் நடந்துக்கும், கஜானாவை திறந்துதான் விடும். இது வந்து ஒரு ஓபன் சீக்ரெட். இது நம்ம வந்து எல்லா மாநில தேர்தல் நடக்கும் போதும் நம்ம பார்க்க, இது டிஎம்கே மட்டும்தான் செய்யும்னு சொல்ல முடியாது. பீகார்ல 10,000 ரூபாய் கொடுக்கலையா, கொடுத்துட்டு நீ திரும்பி கேட்கலையா? 2019 நீ 2500 ரூபாய் கொடுத்துட்டு 2 மாசம் கொடுத்து நிப்பாட்டலையா? அது மாதிரிதான் இதெல்லாம் வந்து தேர்தல் வரும்போது ஆளும் அரசாங்கங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை செய்வாங்க. நீ சொல்லி நீயா ஒரு ஐடியா கொடுத்து அதுக்கு மாட்டிக்கிற. எனக்கு என்னன்னா உண்மையிலே எடப்பாடி பழனிசாமி திமுகவுக்கு தான் கொள்கை அவருக்கு ஈஸியா இருக்குங்க. திமுக ஆட்சியில இருக்கிறது அவருக்கு ஈஸியா இருக்குங்க, தப்பிச்சிடலாம். எடப்பாடி வந்து முதலமைச்சரா இருந்தாருன்னா 1008 பஞ்சாயத்தை வந்து அவர் வந்து டீல் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ அவர் எதிர்கட்சி தலைவரா இருக்கிறதுனால திமுக ஏதாவது வாய்க்கு வந்து திட்டிட்டு போனா போதும், நமக்கு வேற எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது. அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக நாம என்ஜாய் பண்ணிட்டு சந்தோஷமா வழக்கு இருக்காது, எந்த சம்பந்தி வழக்கு இருக்காது. நான் என்ன ஆட்சியிலயா இருக்கேன், அதிகாரத்திலயா இருக்கேன். நீ முதலமைச்சரா இருந்தாலும் 1008 போராட்டம் நடக்கும். தூத்துக்குடியில வந்து துப்பாக்கியால சுட்டு கொள்வானுங்க, அத நீ டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இல்லாம ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கிறாருல்ல, நல்ல மனுஷன், கடலை பையன் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காருல்ல ஊர் ஊரா. அதுல அவரை கிண்டல் அடிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. தமிழிசை அக்கா சிரிப்பும் பழனிசாமி சிரிப்பும் தெய்வீக கலையோட இருக்குன்னாங்க. இல்ல, ஆனாலப்பட்ட செங்கோட்டையனே வெறுத்து போய் அவர் தாவேகாவுக்கு போகக்கூடிய அளவுக்கு செங்கோட்டையனோட ஒரு சிறந்த விசுவாசி அதிமுகவுக்கு கிடைக்க முடியுமா? எடப்பாடி எல்லாம் வந்து ஒரு இலை காத்துல அடிச்சுட்டு வந்து கோபுரத்துல ஒட்டிக்கிட்ட ஒரு இலை. அதிமுக கட்சியே ஆரம்பிச்ச ஒரு ஆள்ல வந்து செங்கோட்டையன் ஒருத்தர். அவரே வந்து வேற இடத்துக்கு போயிட்டாரு. 4 முறை எம்எல்ஏ, ஓமலூர் எம்எல்ஏவா இருந்தவர். அவரும் தாவேகாவுக்கு போயிட்டாரு. எப்படி இருக்குன்னு பாத்துங்க. அவங்க எல்லாம் ஏன் திமுகவுக்கு வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பத்திலிருந்தே அதிமுக ரெட்டை கையில பச்சை குத்திக்கிட்டவங்க. எந்த காலத்திலும் திமுக எதிர்ப்பு தான் தங்களுடைய அரசியல் நினைக்கக்கூடியவர்கள். அவர்கள் எல்லாம் அதிமுகவில இருந்து வேற வேற கட்சிகளுக்கு, அதுவும் புதுசா வந்திருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு போறாங்கன்னா எவ்வளவு பலகீனமான ஒரு தலைமையாக திமுக வர முடியலன்னா திமுக இப்போ ஓவர்லோடா இருக்கு. ஆமா, அகாமடேட் பண்றதுக்கு இடம் இல்ல. ஒரு வீட்டுல இவ்வளவு பேர் தான், 10 பேர் இருக்கலாம் மேக்சிமம். 2 பெட்ரூம் தான் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கலாம். பார்த்தா ஆள் ஃபுல்லா படுத்துட்டு இருக்காங்க. இல்லாம வரண்டாலேயே நிறைய பேர் படுத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது திமுகவிலும் சரி, திமுக கூட்டணியிலும் சரி, இந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் இருக்கு. அப்புறம் தமிழ்நாடு நிறைய கடன் வாங்கி இருக்கிறது அப்படின்னு யாரு சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ்ல இருந்து ஒருத்தர் சொல்லி இருக்கிறாரு. அவரு யாருன்னு நான் பார்த்ததே கிடையாதுங்க. கை சின்னத்துக்கு ஓட்டு கேட்டு கூட ஒரு ரோட்டுக்கு வந்தா மாதிரி தெரியல. யாரு அந்த பேர் கூட வாயில் நுழைய மாட்டேன், பேரு நினைவுல கூட இருக்க மாட்டேங்குது. அந்த மாதிரியான ஒரு ஆளு. அதாவது கார்த்தி சிதம்பரமாவது எலெக்ஷன் வந்துச்சுன்னா அட்லீஸ்ட் வருவார், வந்து மத்த நாள்லயும் வராரு. என்ன அப்பப்ப ட்விட்டர்ல மட்டும் தானே இருப்பாரு, மத்த நேரம் நெட்ஃபிளிக்ஸ்ல படம் பார்ப்பாரு. படம் பார்த்தா படம் நல்லா இருந்துச்சுன்னு எதையாவது ஒண்ணு போட்டுட்டு இருப்பாரு. இவர் வந்து யாரு என்ன ஏதுன்னு தெரியல. கேட்டா இவர் அண்ணாமலை மாதிரின்னு சொல்றாங்க. ஐயோ அவரா மோசமான ஆளாச்சே அப்படின்னு நினைக்க வேண்டியிருக்குது. அண்ணாமலை வந்து
ப்ரொஃபஷனல் வீடியோகிராஃபர். அந்த வேலையை தான் வந்து இவர் ஆடியோகிராஃபர் ஆகுது. ஓகே ஓகே, அந்த அளவுக்கு டெக்னாலஜி முன்னேறல கேமரா வைக்கக்கூடிய அளவு. இல்ல இப்ப அவர் சமீபத்துல கூட ஒரு சிக்கலாச்சு. குமுதம் ரிப்போர்ட்டர்ட்ட நான் பேசவே இல்லை, எப்படி இந்த ஆர்டிகல் வந்துச்சுன்னு கேட்டாரு. ஆனா அவன் நீ பேசுனதுக்கான அத்தாச்சி இங்க இருக்குன்ட்டு அதுலயும் சொல்லிட்டாங்க, பிரிண்ட்லயும் வந்து அசிங்கப்பட்டாரு. இவனுக்கே ஒருத்தன் வந்து பக்கு வச்சுட்டானா அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கா. அப்படியா? இப்போ இவருக்கு வந்து காங்கிரஸை விட்டு வெளியேறணும்னு நினைச்சா மணிசங்கர் ஐயர் மாதிரி முடிவு எடுக்கணும். மணிசங்கர் ஐயர் மோடியை திட்டினார். இல்லைங்க, சிம்பிளா கேக்குறோம். உத்தரப்பிரதேசத்துக்கு கடன் கம்மியா இருக்கு, தமிழ்நாட்டுக்கு அதிகமா இருக்குன்னா ஒன்றிய அரசாங்கம் நம்ம கிட்ட வாங்கினாலும் தூக்கி எடுத்துட்டு போய் அங்க கொடுக்குது. அவன் கடன் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொன்னு நம்ம இருக்கிறத புடிங்கிட்டு இருக்கானுங்களே. அங்க வாங்குற கடன்கள் நம்ம வந்து ப்ராப்பரா அவங்க வச்சிருக்க ஃப்ரேம் ஒர்க் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் வாங்குறோம். உத்தரப்பிரதேசத்துல அப்படி இல்ல. இன்னொன்னு அங்க வாங்குற கடன் முக்கிய காரணம் ஃபர்ஸ்ட் ஒன்றிய அரசு இப்ப வரையும் 2200 கோடி அந்த டீச்சர்களுக்கு கொடுக்கல. SSA நிதி ஒதுக்கல. இந்த RT கட்டாய கல்விக்கு கொடுக்கல. நீ நவோதயா தான் இது பண்ணுவேன்ட்டு பண்ற, அதையும் வந்து பண்ணல. ஆனா தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட மாடர்ன் ஸ்கூல்ஸ் வந்து ஒவ்வொரு வாட்டி GST ஷேர் வாங்குறதுக்குள்ள 10 வாட்டி காவடி தூக்க வேண்டி இருக்குதுங்க. டெல்லியில எவ்வளவு லெட்டர்ஸ் எழுத வேண்டி கிடக்குது, எவ்வளவு அதிகாரிகள் போக பேரிடர் நிதி தரது இல்ல. அதுல நேத்து கூட வானதி அக்கா கிட்ட வருஷம் புயல் கன்ஃபார்மா வரக்கூடிய மாநிலம் இது. ஆமா, கடல் பக்கத்துல இருக்கு. ஒரு புயல் வந்தா பரவாயில்ல, 2 புயல் 3 புயல் வந்துகிட்டு இருக்கு. வானதி அக்கா கிட்ட நேத்து கூட இந்த மின்னம்பலம் சேனல்ல வந்து கேள்வி கேட்டப்ப அதுக்கே பதில் தெரியல, அப்படி சமாளிக்கிறது. அந்த அக்காக்கு எதுவுமே தெரியாது, தெரிஞ்ச மாதிரி பேசும், அவ்வளவுதான். இல்ல நம்ம சிம்பிளா கேட்க வேண்டிய விஷயம், நீங்க எனக்கு கடன் கொடுக்குறீங்கன்னா எந்த நம்பிக்கையில கொடுப்பீங்க? நான் திருப்பி கொடுப்பீங்க. நான் கொடுக்க மாட்டேன்னா கொடுப்பீங்களா? உத்தரப்பிரதேசக்காரனுக்கு கொடுத்தா அவன் கொடுக்க மாட்டான்னு தெரியும், உலக வங்கிக்கும் தெரியும், சைனாக்காரனுக்கு தெரியும், ஜப்பான்காரனுக்கு தெரியும், அதனால கொடுக்க மாட்டானுங்க. இப்ப அது ஒரு சூப்பரா ஒர்க் ஆச்சுலக்கி பிரவீன் சக்கரவர்த்தி அந்த ட்வீட்டை போறாரு. அதையே சாயந்தரம் வந்து எடப்பாடி போடுற ட்வீட்லயே அது கவர் ஆகுது, தமிழ்நாட்டு தான் அதிக கடன் ஆகுது அப்படின்னு. அப்புறம் வழக்கம் போல பேக் வந்து அதிமுக ஆட்சியில கடன் வாங்கலையா பேக் வந்து போடுறாரு. அதுக்கப்புறம் அந்த ட்வீட்டை யாரு காப்பி என்டாஸ் பண்றானா அண்ணாமலையே தூக்கி போடுறாரு. நான் என்ன சொல்றேன், நீ காங்கிரஸ் விட்டு வெளியேறணும்னா அவங்களா வெளியேற்றணும்னு நினைக்காத, அது நடக்காது. மணிசங்கர் ஐயர் மோடியை திட்டினாரு, நீக்கிட்டாங்க. ஏங்க அண்ணாமலையே பேட்டிகள் எத்தனையோ முறை சொல்லியிருக்காரு, நான் கடன் வாங்கிதான் வாழ்க்கை நடத்துறேன். இத பத்தி எல்லாம் பேசுறதுக்கு அண்ணாமலைக்கு ஏதாவது யோகிதை இருக்கிறதா? ஆமா. இன்னொன்னு ஏன் அதுல அந்த அரவிந்த் குணசேகரன்ற ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து சூப்பரா ஒண்ணு போட்டிருக்காங்க, இவங்களுக்கு கடன் வாங்குறதுனா பிரச்சனை இல்ல, அந்த காசு வந்து யாருக்கு போகுதுன்றதுதான் பிரச்சனை. இங்க வந்து மகளிர் உரிமை தொகையா மாதம் 1000 ரூபாய் வந்து தமிழ்நாட்டு இல்ல தலைவிகளுக்கு போகுது. விடியல் பயணமாக இவங்களுக்கு அந்த இல்லத்தரசிகளுக்கு, பெண்களுக்கு, கல்லூரி படிக்கக்கூடிய புதுமை பெண் போது, அப்புறம் ஏகப்பட்ட திட்டங்கள். கல்வியில வந்து நம்ம வந்து எவ்வளவு மிக அதிகமாக பள்ளி கல்வித்துறைக்கு செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். அதை தவிர்த்து விட்டு எல்லா ஊர்லயும் மெட்ரோ ரயில் கொண்டு வரணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். இதுக்காக தான் நம்ம கடன் வாங்கி செலவு பண்ணிட்டு இருக்கோம். இப்ப சில பேரே வந்து இப்ப திருச்சிக்கே மெட்ரோ தேவையில்லைன்னு திருச்சி வாசிகளே சொல்றாங்க. நம்ம இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு தேவையில்லை. ஆனா இப்ப இருக்கிற அரசாங்கம் ஒரு டைடல் பார்க்னா இங்க மட்டும் தான் கொண்டு வரணும், இல்ல 2 திருச்சி சென்னை இல்லைன்னா கோயம்புத்தூர்ன்ற கொண்டு வர நிலையை மாத்திட்டு கள்ளக்குறிச்சி வரையும் அரியலூர் வரையும் கொண்டு வரதுக்கான ஒரு விசாலமான ஒரு இதோட போகுது. அப்போ உங்களுக்கு வந்து மெட்ரோ போட ஆரம்பிச்சா இப்ப நம்ம சென்னையில ஃபேஸ் பண்றோம்ல. எங்க 1970 மவுண்ட் ரோட்ல பிரிட்ஜ் கட்டுறப்ப இந்த பிரிட்ஜ் இங்க எதுக்குன்னு கேட்டவனுங்க ஏராளமான பேர் உண்டு. இன்னைக்கு அந்த பிரிட்ஜ் இல்லைன்னா என்ன ஆகும்? 96ல இன்றைய தமிழக முதல்வர் மேயராக மொத்தம் 10 பாலங்களை கட்டுறாரு. அதுல ஒரு பாலம் வந்து பிரச்சனைக்கு உள்ளாச்சு, அந்த முரசொலிமார் மேம்பாலம் வந்து பிரச்சனைக்கு உள்ளாச்சு. அந்த பாலங்கள்லாம் இன்னைக்கு இல்லைன்னா சென்னை என்ன ஆகியிருக்கும்? அதுவே நமக்கு இப்ப பத்தல, புதுசா கட்ட வேண்டி இருக்கிறது. இல்ல இப்ப போறப்போ அண்ணா சாலையில போறப்போ சைதாப்பேட்ல இருந்து தேனாம்பேட் போற வரையும் ஒரு அசௌகரியம் இருக்கு. இன்னும் ஒரு 4 மாசம் 5 மாசம் கழிச்சு முடிஞ்சிருச்சுன்னா ராஜ்பாட் மாதிரி நீ போவல. இல்ல அவங்க வந்து கேக்குறாங்களே ஒன்றிய அரசாங்கம், கோயம்புத்தூர்காரங்களுக்கு எதுக்கு மெட்ரோ அவ்வளவு ஒருத்தா அவனுக்குன்னு கேக்குறாங்களே. கோயம்புத்தூர்காரங்களுக்கு சூடு சொரணை வர வேண்டாமா? அதுவும் மதுரைக்காரங்களுக்கு எதுக்கு மெட்ரோன்னு கேக்குறாங்க. ஏன் மதுரைக்காரங்களா மெட்ரோல போறதுக்கு தகுதியானவர்கள் இல்லையா? இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டு மக்களை பத்தி இவங்க? அப்போ நீங்க வந்து வட இந்தியால வந்து எல்லா ஊர்களையும் மெட்ரோ கொண்டு வர அவங்க வந்து பான் பராக் போட்டு மெட்ரோ ரயிலே துப்பிட்டு போறாருங்க. தமிழ்நாட்டு ஆட்கள் தான் அது மாதிரியான ஆட்களா? லண்டன்ல
இந்த பான்பரா கரையை நீக்கிறதுக்குன்னு மாசத்துக்கு 30,000 யூரோ செலவு பண்றானுங்க. கொல்கத்தால இந்த அவுரா பிரிட்ஜ் கட்டியிருக்காங்களே, அந்த பிரிட்ஜோட கட்டுமானமே இவனுங்க துப்பி துரு பிடிச்சி நாசமாச்சுன்னு சொல்லிட்டு மேற்கு வங்காள அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பெயிண்ட் கொண்டு வந்து அடிச்சிட்டு இருக்காங்க சில்வர் கலர்ல. ஏன்னா இவனுக்கு துப்பி அது அதிகமா துருவாயிட்டு இருக்கு. சாதாரணமா தண்ணி பட்டா கூட அவ்வளவு இதுவாகாது போல் இருக்குது. அந்த மாதிரியான வேலையெல்லாம் நம்ம மதுரைக்காரங்களும் கோயம்புத்தூர்காரங்களும் தான் மெட்ரோ ரயில்ல போறதுக்கு தகுதி இல்லாதவர்களா பார்த்தா எங்களுக்கு சும்மா தெரியுதா என்ன ஒண்ணும் புரியல ஏம்பா. அப்புறம் இன்னொரு மேட்ரு, இந்த கரூர் கேஸ் வந்து சிபிஐக்கு போயிடுச்சுன்னா தாவேக்காவை வந்து ஃப்ரீ பண்ணிடுவாங்க, அப்படியே புறாக்களை பறக்க விடுறாத மாதிரி பறக்க விட்டுருவாங்க அப்படி இப்படி நம்பிட்டு இருந்தானுங்க. சமூக வலைதளங்கள்ல தற்கூரிகளும் வந்து சிபிஐக்கு போயிடுச்சு, அவ்வளவுதான், நாங்க தான் கெத்து, நாங்க தான் இது வில்லு, நாங்க தான் போக்கிரி அப்படி இப்படின்லாம் அழும்பிட்டு இருந்தானுங்க. பார்த்தா கரூர்லயும் புஷிய வந்து கூப்பிட்டு வச்சு ஏறி அமிச்சாங்க. இப்ப டெல்லி வரைக்கும் கூப்பிட்டு இருக்காங்க. நீங்க ஏறி அமிச்சாங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஆனந்த்னு சேர்த்து சொல்லிருங்க. அது சரி, ஏதோ ஒண்ணு. இப்ப பாத்தீங்கன்னா டெல்லிக்கே கூப்பிடுறாங்க, வாங்க விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. யார விசாரிப்பாங்க? போலீஸ் என்ன பண்ணிச்சோ அதையேதான் இப்ப சிபிஐ பண்ணிட்டு இருக்குது. போலீஸ் என்ன பண்ணிச்சு, புஷிய கூப்பிட்டு விசாரிச்சிச்சு, மதியழகனை கூப்பிட்டு விசாரிச்சிச்சு, நிர்மல்குமார், ஆதவி இவங்களை கூப்பிட்டு விசாரிச்சது. அதே வேலையை தான் இப்ப சிபிஐ செய்யுது. நீங்க தமிழ்நாடு போலீஸ் விசாரிச்சுட்டு இருந்தா அதிகபட்சம் சென்னையிலே விசாரணையை முடிச்சிட்டு இருக்கலாம். இப்ப டெல்லிக்கு பிளைட் பிடிச்சி போய் அங்க போயிட்டு நீங்க வந்து சிபிஐ ஆபீஸ், தமிழ்நாடு முதலமைச்சர் அது ஒரு கிரிமினல் நெக்லிஜென்ஸ் ஆக்சிடென்ட் அப்படின்னாரு. அதை அரசியல் பண்ண வேணாம்னு அவரே தான் சொன்னாரு. அது அரசியல் பண்ணது யாரு? நீ பண்ணிட்டு இன்னைக்கு வந்து கொடையுதே அப்படின்னா அதுக்கு வந்து என்ன அர்த்தம்? அமித்ஷா அவ்வளவு சாதாரணமான ஆளா? அவ்வளவு ஈஸியா விட்டுருவாரா? அவரு கையில வந்து ஒண்ணு மாட்டிச்சுன்னா அதை எவ்வளவு தூரத்துக்கு வலிச்சிட்டு போவாரு அப்படின்னு தெரியாதா? இதே மாதிரி அல்லு அர்ஜுன் அந்த புஷ்பா 2 போன இடத்துல வந்து ஒரு குழந்தை இறந்ததுக்கு அவர் பேரும் எஃப்ஐஆர்ல இருக்கு. அவர் என்ன வந்து ரேவந்த் ரெட்டி சார் போராடுறதுன்னா என்னோட விஜய் பேர் சேகல. அதுக்கு காரணம் என்னன்னா முதல்ல போலீஸ் விசாரணை செய்த போது விஜய் பேரை சேர்க்கல, அத வந்து சிபிஐ அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது. முதல்லயே சிபிஐக்கு கொடுத்திருந்தா அவன் முதல்ல சேர்த்திருக்க வேண்டிய பெயரா வந்து விஜய் பெயரை தான் வச்சு திருமாவளவன் அதானே சொன்னாரு. லிஸ்ட்ல வந்து விஜய் பெயரை தான் அவன் முதல்ல வந்து சேர்த்திருப்பான். சேர்த்திருந்தா இப்ப விஜயும் வந்து ஜனநாயகன் ஆடியோ ரிலீஸ்க்கு எல்லாம் போயிருக்க முடியாது. அடுத்ததாக இன்னொரு பூமரில் வரவணையுடன் சந்திப்போம். வரவணை இல்லாம போயிட்டு இருக்கோம். மீண்டும் இன்னொரு பூமரில் சந்திப்போம்.